நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரியநாட்டு தெருவில் சரஞ்சி ரெசிடென்சி தங்கும் விடுதி உள்ளது. இதில் தேவூர் நாணக்குடி பகுதியைச் சேர்ந்த மாதவன் என்பவர் மேனேஜராகவும், வேளாங்கண்ணி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் உதவியாளராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த விடுதியில் கடந்த 11ஆம் தேதி பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் என மொத்தம் 5 பேர் இரவு 9 மணிக்கு ஒரு நாள் மட்டும் ரூம் வேண்டும் என சொல்லி தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு நாள் மேலாகியும் அறையை காலி செய்யாமல் இருந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் விடுதி மேனேஜர் மாதவன் அறையை காலி செய்ய சொன்னதாக கூறப்படுகிறது. அப்போது குடிபோதையில் இருந்த 5 நபர்களும் மாதவனை கத்தியால் தலையில் வெட்டியுள்ளனர். அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த உதவியாளர் செல்வராஜையும் கத்தியால் தலையில் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மனோஜ்குமார் என்பவனையும் கோபிநாத் என்பவனையும் மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து உள்ளனர். தப்பியோடிய மற்ற 3 நபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். கத்தியால் வெட்டியதில் தலையில் படுகாயமடைந்த மாதவன், செல்வராஜ் இருவரையும் மீட்டு ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளனர். அவர்களை துணைக்காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு நடந்த சம்பவத்தை கேட்டறிந்து விசாரணை மேற்கொண்டார். வேளாங்கண்ணியில் அறையை காலி செய்ய சொன்னதற்காக கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.